Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மலர்களையும் முளைப்பாரியும் கையில் ஏந்தி உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி எம்எல்ஏ அவருடைய ஏற்பாட்டிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சரோஜா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், அதே போன்று எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய என்ஆர் சிவபதி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோ உள்ளிட்ட ஏராளமானோர் அது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருகின்ற போது மலர் கொத்துக்களை கொடுத்து உற்சாகமான வரவேற்பினை அளித்தார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் ஒரு இயக்கம். மக்களுக்காக ஆட்சியில் இருந்தபோது பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக, பெண்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, ஏழை எளிய மக்கள் முன்னேற்றத்திற்காக, நெசவாளிகளுக்காக, மீனவர்களுக்காக, கைத்தறி நெசவாளிகளுக்காக, இப்படி பலதரப்பட்ட மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது. அதனை நன்றியோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் இன்றைக்கு 53வது நாளாக 5ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழருக்கு இந்த எழுச்சியான வரவேற்பு மக்கள் அளிப்பதிலிருந்து ஆளுகிற அரசின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம் மக்களுக்கான ஒரு இயக்கம் என்பதை மக்கள் இன்றைக்கு சாலையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வருகிற போது ஒவ்வொரு பகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஒரே உடையில் திரண்டு பூரண கும்ப மரியாதையோடு முளைப்பாரிகளை கையில் ஏந்தி மலர்களை தூவி இந்த உற்சாகமான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் ஏராளம். மண்ணின் மைந்தராக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொடுத்து மக்களோடு மக்களாக எளிமையாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் இந்த சட்டமன்ற தொகுதிகளிலே பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் கேட்ட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலைத்து வாழக்கூடிய இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய ஆட்சியும் சரி, இந்த சட்டமன்ற தொகுதிக்கு மக்கள் நலத்திட்டங்கள் வாரி வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அதை நன்றியோடு எண்ணி பார்க்கிறார்கள். இந்த ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலை, ஆட்டையாம்பட்டி பிரிவு ரோடு, ஏடிசி ரோடு, அதே போன்று ஆனைப்பாளையம் ஆகிய 3 இடங்களிலே மேம்பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. இதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே செலவு செய்யப்பட்டு மக்களுக்காக அது அர்ப்பணிக்கப்பட்டது. அதே போன்று வெண்ணந்தூர் ஒன்றியத்திலே விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையிலே அக்கரைப்பட்டி மற்றும் மதியம்பட்டி பாலங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. இதற்காக 11 கோடி ரூபாய் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செலவு செய்யப்பட்டது. பாசன வேளாண்மை திட்டத்திற்காக 10 ஏரிகள், 8 அணைக்கட்டுகள் அமைக்கப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக அதாவது 3280 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறப்பட்டிருக்கிறது. இதற்கு 25 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு இருக்க வேண்டும் என்றால் குளங்கள் வெட்ட வேண்டும், ஏரிகளை ஆழப்படுத்த வேண்டும், கண்மாய்கள் வெட்டப்பட வேண்டும், தூர்வாரப்பட வேண்டும், ஆறுகள் அணைக்கட்டுகள் கட்டப்பட வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு 10 ஏரிகள் அதாவது பாசன திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டு அதனை குடிமராமத்து செய்யப்பட்டிருக்கிறது. 8 அணைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் இந்த பாசன வசதி பெற்றிருக்கிறது. இதற்கு 25 கோடி ரூபாய் அதிமுக அரசு செலவு செய்திருக்கிறது ஆட்சி காலத்தில். அதே போல பொன்குறிச்சி முதல் அப்பநாயக்கம்பட்டி வரை புறவழிச்சாலைகளுக்கு 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மக்கள் எளிதாக தங்களுடைய பயணத்தை இலக்குகளை எட்டுவதற்கு, அதே போன்று விபத்துக்கள் இல்லாத பயணம் மேற்கொள்வதற்காக செலவு செய்யப்பட்டு மக்களுடைய வாகன ஓட்டிகளுடைய பயணிகள் வசதிக்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெண்ணந்தூர் பேரூராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஏரிகள் தூர்வாரப்பட்டு, கரைகள் பலப்படுத்தப்பட்டு, நடைபாதைகள் அமைக்கப்பட்டு, பூங்காக்கள் அமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
இதற்காக 4 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. வெண்ணந்தூர் ஒன்றிய அலுவலக கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு 3 கோடி ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் இருந்தபோது செலவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையாக 4.5 ஆண்டுகளாக திமுக அரசிடம் வேண்டியும் கூட நிறைவேற்றப்படாமல் இருட்டடிக்கப்பட்ட திட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. குறிப்பாக நெசவு தொழிலை பாதுகாக்கின்ற வகையிலே கைத்தறி, நெசத்தறி மற்றும் பட்டு உற்பத்தியாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஒருங்கிணைந்த தொழில் வளாகம் சிப்காட் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எலியை மலையாக்குவோம், மலையை எலியாக்குவோம் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்தவர்கள், மணலை கையிலாய் திரிப்போம் என்று வாக்குறுதி அளித்தவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் கூட என்று கூட தெரியாமல் தவிப்பதாக இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2026 மலரும். அரியணை புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏறுவார். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ராசிபுரம் நகரத்தில் அண்ணா சாலை ஒருங்கிணைந்த விளையாட்டு வளாகம் அமைத்திட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இந்த மக்களிடம் நெடுங்காலமாக இருக்கிறது. ஆட்சியில் இருப்பவரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட அதனை கண்டுகொள்ளவில்லை என்ற வேதனை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ராசிபுரத்திலே மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இந்த மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ராசிபுரம் பேருந்து நிலையம் பொதுமக்களுடைய வேண்டுகோளின்படி தற்போது இயங்குகிற இடத்திலேயே இயங்க ஆவண செய்ய வேண்டும் என்றும், திமுக அரசு தங்களுக்கு பாதகமான இடங்களில் சென்று இதுபோன்று மாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திலே, அதாவது உரம்புமங்கலபுரம் ஊராட்சி மற்றும் நரக்கிணறு பகுதியிலே நீண்ட காலமாக குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகள் அனைவருக்கும் 1300 குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. 4.5 ஆண்டுகளாக ஒரு பட்டா கூட வழங்கவில்லை என்கிற வேதனையோடு அந்த கோரிக்கைகளை தாங்கி இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்பநாயக்கம்பட்டி முதல் தண்ணீர் பந்தல் காடு வரை புறவழிச்சாலை அமைத்திட 2020 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று வரை அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டங்களை கொண்டு வந்தது என்றால் அது திமுக அதனை புறக்கணிக்கும், அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த திட்டத்தை செயல்படுத்தவோ அந்த திட்டத்தை செயலாக்கம் கொண்டு வருவதற்கோ இந்த அரசு முயற்சிக்காது என்பதற்கு இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு மக்கள் நல திட்டத்திற்கு கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுதான் திமுகவினுடைய வாடிக்கையான செயல்கள் என்று இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் மல்லசமுத்திரம், எலட்சியம்பாளையம், பரமத்தி வேலூர் உள்ளிட்ட 724 குடியிருப்பு பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் 2020 ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த திட்டம் முழுமை பெறவில்லை என்றால் இதுதான் திமுக அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக அரசு மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய இது போன்ற திட்டங்களில் கூட எந்த அளவிற்கு மெத்தனத்தோடு மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லாமல் செயல்படுகிறார்கள் என்பதற்கு 2020 அதிமுக கொண்டு வந்தது என்கிற ஒரு குடியிருப்பு திட்டத்திற்கான அந்த பகுதி, அதே போன்று கூட்டு குடிநீர் திட்டம் என்ற இந்த திட்டம், இதனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு 2025 வரை ஏறக்குறைய 7 ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாக அதனை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார் என்றால் இதுதான் திமுகவுடைய உண்மை முகம் என்கிறார்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். திருச்செங்கோடு, ராசிபுரம் வழியாக மல்லிக்கரை வரை புதிய சாலைகள் திட்ட மதிப்பீடு, அதாவது 2224 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த புதிய சாலைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்செங்கோடு, ராசிபுரம் வழியாக மல்லிக்கரை வரை இந்த புதிய சாலையினால் ஏராளமான வாகனங்கள் பயன்படுத்துவதற்கும் சாலைகளை மிக துல்லியமாக கடந்து செல்வதற்கும் வேகமாக பயணிப்பதற்கும் விபத்தில்லாமல் பயணிப்பதற்கும் இது ஏதுவாக இருப்பதாக இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். புதுப்பட்டி முதல் கெடமலை வரை, கீழூர் முதல் வடுகம் வரை போதைமலைக்கு இணைப்பு சாலை அமைக்க மதிப்பீடு ரூபாய் 30.50 கோடிக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு இன்று வரை அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இதுதான் திமுக அரசு மக்கள் மீது மக்கள் குறைகளை நிறைவேற்றி செய்வதில் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிற ஒரு அரசு என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ராசிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட கோலாரிப்பட்டி ஏரி மேம்படுத்துதல், சுத்திகரிப்பு அமைத்தல், சுற்றுச்சூழலை மேம்படுத்தல், மண் தீவு அமைத்தல் ஆகிய பணிகள் ஆட்சி காலத்தில் 10.50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில். ஆனால் அந்த திட்டம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இதுதான் திமுகவின் உண்மை முகம் என்கிறார்கள் ராசிபுரம் தொகுதி மக்கள். ராசிபுரம் நகராட்சியிலே பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சாலை நிறுவனத்திற்காக
18 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் ஆட்சி காலத்திலே ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டமும் முழுமை பெறாமல் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அனைத்து இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு 23 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. மக்கள் வாக்களிக்கிறார்கள், மக்களுக்காக போராட வேண்டும், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் தமிழகத்தில் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான். இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக 23 நாட்கள் இந்திய வரலாற்றில், ஏன் தமிழக வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய நாளாக அது இருக்கும். 23 நாட்கள் அந்த நாடாளுமன்றத்தில் முடக்கி காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட மகத்தான ஒரு இயக்கம் என்றால் அது அதிமுக தான் என்பது நாடறியும். ராசிபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ராசிபுரம் நாமக்கல் வழியாக சேலம் கரூர் புதிய அகல ரயில் பாதை திட்டம் இந்த பகுதியிலே வேண்டும் என்கிற ஒரு திட்டம் வைக்கப்பட்டது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. ரயில் வசதி, பேருந்து வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி, அணைக்கட்டுகள் வசதி, அதே போன்று அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவிரி நதியில் முல்லை பெரியார் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட விவசாயிகளுடைய பாதுகாவலராக, மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்வு கண்ட இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி இருந்தது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சேலம் தனி ரயில்வே டிவிஷன் அமைத்துக் கொடுத்தது, சேலம் டு கடலூர் அகர ரயில் பாதை அமைத்துக் கொடுத்தது, மலைவாழ் மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கொல்லிமலைக்கு மாற்று பாதை அமைக்கக்கூடிய திட்டம், நாமக்கல் முதல் சேலம் வரை 4 வழி சாலை அமைத்தல், 1998 வரை மாநில நெடுஞ்சாலையாக இருந்த உளுந்தூர்பேட்டை டு சேலம் நெடுஞ்சாலையை NH 68 மாற்றி அது மிகப்பெரிய அளவிலான கால்நடை பூங்கா ஒன்றை, அதாவது சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி இடையிலான அந்த பகுதியில் அமைத்துக் கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விவசாயிகளுடைய பாதுகாப்பதற்காக, கால்நடைகளை வளர்ப்பதற்காக, மீன்களை வளர்ப்பதற்காக, பன்றிகளை வளர்ப்பதற்காக மிகப்பெரிய ஒரு பூங்கா அமைத்துக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தமிழகத்திலே அமைவதற்கு பாராளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை கொண்டு வருவதற்கு அடித்தளமிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. வன பாதுகாப்பு சட்டம் 1980 மலைவாழ் மக்களுடைய நலனுக்காக, சமூக பொருளாதார உயர்வுக்காக சில மாற்றங்களை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து அதனை விரிவாக விவாதித்து நடைமுறைப்படுத்த மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தது அதிமுக அரசு. அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அதனை நிறைவேற்றி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரு அரசு இருக்கிறது என்றால் அது மக்களுக்கு எப்படிப்பட்ட சேவைகளை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை வழங்க வேண்டும், மக்களுக்கான தேவைகளை அறிந்து அதனை எப்படியெல்லாம் தங்களுடைய உறுப்பினர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை வைத்து இன்றைக்கு குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசோடு இணக்கம் காட்ட வேண்டிய இடத்தில் இணக்கம் காட்டி, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்தில் அழுத்தம் கொடுத்து பெற்று தந்த ஒரு மகத்தான இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம். திமுக இன்றைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று கூட தெரியாமல் இன்றைக்கு ஒரு அரசை போய் சொல்லுவதோடு நிறுத்திக் கொண்டு, அல்லது எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்கிற மத்திய அரசை காரணம் காட்டி நிறுத்திவிட்டது. மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நீட் தேர்வை விலக்கு அளிப்பதற்கு பலமுறை கோரிக்கை வைத்து அது முடியாது என்று தெரிந்து அந்த நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களை, தமிழக மாணவிகளை எப்படி மருத்துவராக ஆக்க முடியும்? ஏழை வீட்டு பிள்ளைகள், விவசாயி வீட்டு பிள்ளைகள், தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் மருத்துவராக வேண்டும் என்கிற கனவை எப்படி அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பது என்பது புரியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே 7.5 இடஒதுக்கீடு வழங்கி இன்றைக்கு 3000 மாணவர்கள், ஏழை எளிய பிள்ளைகள் இன்றைக்கு மருத்துவராகி இருக்கிறார்கள். அவருடைய கனவு நனவாகி இருக்கிறது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புரட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அரிய முயற்சியினால் அந்த 7.5 இடஒதுக்கீடு கொடுத்ததனால் இது சாத்தியமாகி இருக்கிறது. ஏழைகள் வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு மருத்துவராகி இருக்கிறார்கள். 3000 பேர் மருத்துவ கனவோடு இன்றைக்கு மருத்துவராகி இருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு கிடைத்த சாதனை மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு கிடைத்த சாதனை, தமிழக மாணவர்களுக்கு கிடைத்த சாதனை,
மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் கிடைக்கப்பட்ட மாபெரும் சாதனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டை மாற்றி யோசிக்கிற ஒரு உத்தியாக 7.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறது. அதே போன்று ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் தவிக்கிற விதத்தில் இருக்கின்ற ஒரு சவரன் 80,000 90,000 நெருங்கின்ற அளவிற்கு அது விற்பனையாகிறது. ஆனால் இன்றைக்கு திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அரியணை ஏற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே கூடியிருக்கிறார்கள். கூடி இருக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அவருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 5-6 கிலோமீட்டருக்கு மேலாக சாலையினுடைய 2 மடங்கிலும் ஏறக்குறைய 45 நிமிடங்களிலிருந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக கழக அமைப்பு செயலாளராக நாமக்கல் மாவட்ட செயலாளராகக்கூடிய தங்கமணி எம்எல்ஏ அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியான கூட்டத்தின் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். இந்த நிகழ்ச்சியில அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் சரோஜரா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாள் அமைச்சராக என்ன சிவபதி, அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஏராளமான உடன் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அதற்கு முன்னதாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக தங்கமணி அவர்கள் உரையாற்றப் போகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம்.